ஒன் இன்னைக்கு இந்த வீடியோவில் கனரா ரபகோ மியூச்சுவல் ஃபண்ட் அதாவது மல்டி அலோகேஷன் ஃபண்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மியூச்சுவல் ஃபண்டோட மெயின் கோலே வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்முக்கு வெல்த்தை பில்ட் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஹை ரிஸ்க் கேட்டகரியில் வந்து கொண்டு வராங்க. இதில் வந்து 3 இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது ஒரு 3 இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு வராங்க. அந்த 3 இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்னா ஈக்விட்டி, டெட் அண்ட் கோல்டு அண்டு சில்வர் ETF. இப்போ ஈக்விட்டிலையும் வந்து இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, டெட் ஃபண்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, கோல்டுலேயும் வந்து பண்ணுவாங்க. இந்த நியூ ஃபண்ட் ஆஃபரிங் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் தேதி ஓப்பன் ஆகிட்டு 23 மே வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மல்டி அசெட்டில் வந்து பண்ணுறதுனால என்ன டிஃப்ரெண்ட் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம சிங்கிள் அசெட்டில் பண்ணுறதுனால ரிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்குது. டக்குன்னு ஈக்விட்டியில் பண்ணும்போது மொத்தமாக வந்து இறங்கிடலாம், இல்லை கோல்டில் பண்ணுறோம் அப்படின்னா மொத்தமாக அது இறங்கலாம். அதெல்லாம் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. பட் வந்து மல்டி அசெட்டில் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னால் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக்ஸ்டாக வந்து இருக்கும். ஓகேங்களா? அசெட் எல்லாமே லைக் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஷேர் மார்க்கெட்டில், ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கடன் பத்திரங்களை வந்து இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இதோட வால்டிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா லோவாக தான் இருக்கும். பெருசாக கீழே போகாது, பெருசாக மேலேயும் போகாது. அதேமாரி வால்டிலிட்டி வந்து மீடியமாக இருக்கும். அது ஒரு பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட். அதேமாதிரி மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட் யாரெல்லாம் போகணுன்னா மினிமம் 3 வருடம் இல்லை 4 வருடம் வந்து காத்திருந்து அதுக்கப்புறம் வந்து செல் பண்ணணுங்கிறவங்க மட்டும்தான் மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்டில் வந்து நம்ம வந்து போகணும். இதில் வந்து என்ன அப்படின்னா டாக்ஸேஷன் டைவர்சிஃபையும் வந்து நம்மளால் பண்ண முடியும். ஒரு 4 இயர்ஸ் கழிச்சு இல்லை 3 இயர்ஸ் கழித்து விற்றோம் அப்படின்னா நம்மளுக்கு லாங் டேர்ம் கேபிட்டலுக்கு என்ன வரும். ஸோ அதில் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. எதனால் அப்படின்னா இதில் வந்து டெட் இன்ஸ்ட்ருமெண்ட், கடன் பத்திரங்கள்லாம் வரதுனால மினிமம் வந்து 2 இயர்ஸ்க்கு மேலே விற்றா மட்டும்தான் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் வரும், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்மில் வரும். ஓகேங்களா? அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எல்லா சீசனுக்கு தேவையான அசெட் கிளாஸஸாக வந்து இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய பெனிஃபிட் இது. அதுக்கப்புறம் ஒய் கனரா ரபகோ மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்டுங்கும் போது இதில் என்ன அப்படின்னா ஈக்விட்டி மார்க்கெட் கேபிடலைசேஷன், ஃபிக்ஸட் இன்கம், அது மட்டும் இல்லாமல் கோல்டு அண்டு சில்வர் ETF வந்து பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டைவர்சிஃபை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுதான் இதோட மெயின் கோலு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச் பேஸ்டு ஃப்ரேம் ஒர்க் பீரியாடிக்காக வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து பண்ணுவாங்க. சரி, இந்த ஃபண்டோட டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து ஆல்ரெடி பேசினது தான். ஈக்விட்டி, டெட் அண்டு மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ வந்து ஈக்விட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 65% மினிமமும் 80% மேக்ஸிமம். அதாவது நீங்கள் ஒரு 10,000 போடுறீங்க அப்படின்னா அதில் வந்து 6,500 வந்து ஈக்விட்டியில் பண்ணுவாங்க. மீதியில் வந்து பார்த்திங்கன்னா 10% வந்து பார்த்திங்கன்னா டெட் அண்ட் மணி இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பண்ணுவாங்க. இன்னொரு 10% வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டுலேயும் சில்வர்லேயும் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை ரீட் அண்ட் இன்வெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்வால்வ் ஆகிருக்கு. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இது பெருசாக இன்வால்வ் ஆகுது. பட் இது மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்டுங்கிறதுனால இவங்க ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்லேயும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 0லேருந்து மேக்ஸிமம் 10% வட்டி வந்து பார்த்திங்கன்னா அலோகேட் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதுதான் உங்கள் 10,000 நீங்கள் போடுறீங்கன்னா அது எப்படி பிரிக்கிறாங்கங்கிறது வந்து மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வந்து காமிச்சிட்டாங்க. இதில் வந்து 2 பிளான் இருக்குது, ரெகுலர் அண்ட் டைரக்ட் பிளான்னு. ரெகுலர்னால் அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் வழியாக நீங்கள் போவீங்க. டைரக்ட் ஃபண்டுங்கிறது பிளானுங்கும் போது நீங்கள் ஜெரோதா, க்ரோ, அப்ஸ்ட்ராக்ட் இதேமாரி எந்த பிளாட்ஃபார்ம் வச்சுருந்தாலும் அதுலேருந்து நீங்கள் வந்து டைரெக்டாகவே வந்து பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா 365 நாளுக்கு கீழே வந்து நீங்கள் ரிடம்ஷன் வந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எண்டு வித் லாஸில் தான் இருப்பீங்க. ஏன்னா அதோட சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. 12%, 1%லாம் இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய நெகட்டிவ் இந்த ஃபண்டில். பட் அதுதான் நீங்கள் வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே வரீங்க அப்படின்னா அப்போ மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் வந்து இருக்கீங்க, இல்லை ஒரு 3 இயர்ஸ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களாம் வந்து இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா டைவர்சிஃபிகேஷன்லாம் வந்து யாரெல்லாம் வந்து நினைக்கிறாங்களோ ஸோ அவங்களாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த ஃபண்டில் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட ஃபண்ட் மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா இப்போக்கி வந்து பார்த்திங்கன்னா 3 பேர். அதில் 2 பேர் 14 வருஷம் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா 17 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கனரா ரபகோ மியூச்சுவல் ஃபண்டோட மல்டி அசெட் அலோகேஷனோட ஃபுல் டீட்டெயில் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுனா பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அப்படி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.